திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தை ஒன்று அன்று தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா. இவ்விழாவை இன்றைய சிறப்பு திருப்பலியின் வழியாக கொண்டாட நாம் இங்கு குழுமியுள்ளோம். செய்தன்றி கொன்ற மகற்கு உய்வில்லை என்பதற்கேற்ப உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா. பொங்கல் விழாவன்று உழவர்கள் நிலத்தை வளப்படுத்தி தங்களுக்கு வாழ்வளித்த படைப்பின் இறைவனுக்கு அறுவடையின் முதற்கனியை அளித்து நன்றி பலி செலுத்துகின்றனர். பொங்கல் விழா உழவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களது உழைப்பின் பயன் அனைத்துக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு பெரும் விழா. ஆகவே நாம் அனைவரும் ஒன்றித்து இறைவன் நமக்கு அளித்துள்ள அருங்கொடைகள் அனைத்திற்கும் நன்றி கூறுவோம். பொங்கும் பொங்கல் நோயில்லா வாழ்க்கையும் நிறைந்த செல்வமும் நம் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று அன்புடனும் பாசத்துடனும் வாழ நாம் அனைவரும் ஒன்றித்து இறைவன் நமக்கு அளித்துள்ள அருங்கொடைகள் அனைத்திற்கும் நன்றி கூறுவோம். இனிய இந்த பொங்கல் திருவிழா திருப்பலியில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வருகை பாடலுக்கு எழுந்து நிற்போம். இத்திருப்பலியில் இணைவோம். பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாளிது. பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாளிது. இல்லையே துன்பம் எண்ணிலா நன்மைகள் நம் இயேசு தந்தாருங்க. இல்லையே துன்பம் எண்ணிலா நன்மைகள் நம் இயேசு தந்தாருங்க. பாடு பாடு தாளத்தோடு பாடு, நல்லவராம் இயேசுவை கொண்டாடு. பாடு பாடு தாளத்தோடு பாடு, நல்லவராம் இயேசுவை கொண்டாடு. விளைவிலே ஆண்டவர்க்கு முதன்மையை கொடுத்து நிறைவிலே தந்து நாம் கனம் பண்ணுவோம். விளைவிலே ஆண்டவர்க்கு முதன்மையை எடுத்து நிறைவிலே தந்து நாம் கனம் பண்ணுவோம். அறுவடை நாளின் பண்டிகை இது, ஆண்டவரின் கட்டளையால் நடந்தேறுது. அறுவடை நாளின் பண்டிகை இது, ஆண்டவரின் கட்டளையால் நடந்தேறுது. பாடு பாடு தாளத்தோடு பாடு, நல்லவராம் இயேசுவை கொண்டாடு. பாடு பாடு தாளத்தோடு பாடு, நல்லவராம் இயேசுவை கொண்டாடு. பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாளிது. பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாளிது. இல்லையே துன்பம் எண்ணிலா நன்மைகள் நம் இயேசு தந்தாருங்க. இல்லையே துன்பம் எண்ணிலா நன்மைகள் நம் இயேசு தந்தாருங்க. பாடு பாடு தாளத்தோடு பாடு, நல்லவராம் இயேசுவை கொண்டாடு. பாடு பாடு தாளத்தோடு பாடு, நல்லவராம் இயேசுவை கொண்டாடு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான பொங்கல் விழாவிற்கு, நன்றி திருவிழாவிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பொங்கல் திருவிழா ஒரு நன்றி திருவிழா. அறுவடைக்கு பின்பு அறுவடையின் வழியாக இறைவன் உழவர்களுக்கு, நமக்கு, இந்த உலகிற்கு கொடுத்த கொடைகளுக்காக நன்றி கூறி இதன் வழியாக தான் இந்த பொங்கல் திருவிழாவானது கொண்டாடப்படுகின்றது. அதை தான் நாம் இங்கு கலிஃபோர்னியாவிலே, அமெரிக்காவிலே இருந்தாலும் நாமும் நம்முடைய சொந்த ஊரான தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய விவசாயிகள், உழவர்கள், நம்முடைய குடும்பத்திலார், நம்முடைய குடும்பத்திலிருந்து நிறைய பேர் இன்னும் நாம் நம்முடைய கொல்லைகளை, வயல்களை இன்னும் பயிரிட்டு அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு கொடை. அதனால் நாம் இங்கிருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து இந்த திருவிழாவை, இந்த நல்ல நாளை நாமும் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். ஆகவே இந்த திருப்பலியிலே நாம் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும், நம்முடைய அண்ணன்கள், தம்பிகள், சகோதர சகோதரிகள், யாரெல்லாம் இந்த விவசாயத்திலே ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் அவர்கள் மேலும் நம்மேலும் என்றும் பொழிவதாக. இந்த திருப்பலியிலே தகுந்த முறையில் கலந்து கொள்ள நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் இந்த நேரத்திலே இறைவனுடைய பாதத்திலே வைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த
வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நல்ல தந்தையே, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்க செய்தருளும். உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 21 முதல் 24 முடிய மற்றும் 26 முதல் 27 முடிய. நிலமே, நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களிக்கூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். காட்டு விலங்குகளே, அஞ்சாதிருங்கள், ஏனெனில் பாலைநில புல்வெளிகள் பசுமையாய் இருக்கின்றன, மரங்கள் கனி தருகின்றன, அத்திமரமும் திராட்சை கொடியும் மிகுந்த கனி கொடுக்கின்றன. சியோனின் பிள்ளைகளே, அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள், ஏனெனில் அவர் தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார். முன் போலவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நிறைவாக தந்தருளினார். போரடிக்கும் காலங்களில் கோதுமை நிறைந்திருக்கும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்பட மாட்டார்கள். இஸ்ராயேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும், ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும், என்னையன்றி எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கே நன்றி. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது, அதை ஏழிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது, அதை ஏழிசையில் பாடுகின்றது. மகிழ்வு கொண்டே மீட்டவரின் அழைப்பை கேட்டேன். நான்
கொள்ளவென்று பேசியவர் அனுப்பி வைத்தார். தன் ஆவியரும் உயிரும் தந்தார். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏழிசையில் பாடுகின்றது. உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார். தன் இல்லமதை அங்கு கண்டார். என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார். தன் இல்லமதை அங்கு கண்டார். இயேசுவும் நானும் மானிடர் யாவரும் சேர்ந்தங்கே வாழ்ந்திருப்போம். சகோதரராய் வாழ்ந்திருப்போம். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏழிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏழிசையில் பாடுகின்றது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 6-11 முடிய, 17-19 முடிய. அன்பிற்குரியவரே, இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மன நிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடிவிடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு. நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக. தங்களுக்குள்ளதை தாராள மனத்தோடு பகிர்ந்தளிப்பார்களாக. இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கென்று நல்லதோர் அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia. 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 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா.
Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்ததை யாருடையதாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நண்பர்களே, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், ஃபென்டாஸ்டிக். பொங்கலோ பொங்கல். அடுத்து உடனே நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா மாட்டு பொங்கல் அப்படின்னு தான் சொல்லுவோம் நாங்கள். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நிச்சயமாக அமெரிக்காவில் வந்து இந்தியாவில் அதுவும் தமிழ் தேசத்தில் கொண்டாடுற மாதிரி இருக்காது, விமர்சையாக அப்படி இருக்காது. ஆனால் நான் பார்க்குறது என்னன்னாக்கா 120% என்னுடைய கணிப்பில் நான் பார்க்கிறது. ஏன்னா இங்கே வந்தவுடனே எல்லாமே களை கட்டிட்டு, உண்மையிலே உங்களெல்லாம் பார்த்தானாக்கா அந்த பட்டு வேஷ்டியில் இருக்கிறது, பட்டு சேலையில் இருக்கிறது, விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது, எல்லாரையும் பாருங்களேன், கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு ஆளுகள்லாம். ஆக்சுவலாக உண்மையில் சொல்ல போனான்னாக்கா உள்ள நுழைஞ்ச உடனேயே ஆஹா நம்ம வந்து ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறோம், ஒரு அருமையான ஒரு கொண்டாட்டத்தில் நம்ம இருக்கிறோம், பொங்கல் கொண்டாட்டத்தில் இருக்கிறோம், பொங்கல் விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடுற ஒரு தருணமாக இருக்கிறது, ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைஞ்சிருக்கு. எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டு வந்து 4 நாள் ஹாலிடே கொடுத்துருக்கா? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், எந்த இடத்துல வந்து இந்த ஒன்று சொல்லலாம், இந்த வெஸ்ட் பெங்கால் ஒன்று இருக்குது. அந்த வெஸ்ட் பெங்காலில் வந்து அந்த துர்கா பூஜை காளி பூஜை நடக்கும்போது வந்து 10 நாள் லீவ் விட்டுருவாங்க. ஆனால் அது மற்ற நாட்களை எல்லாத்தையும் சேர்த்து லீவ் விடுவாங்க. ஸ்கூலு கல்லூரி எல்லாத்தையும் மூடிடுவாங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷனும் மூடிடுவாங்க. ஆனால் பொங்கலுக்குன்னே கொடுக்குற அது வந்து நம்முடைய தமிழ்நாட்டு மட்டும்தான். 4 நாள். These youngsters, these kids, they will not know at all. It's a 4 days state holiday. 4 days for Pongal. But do you know what is meant by Pongal? You got it. Anybody? Anyone knows what is the meaning of Pongal? Pongal. See here.
What is this? That's Pongal. Okay, all right. Yes, you are there. Karamba. Karumbu is Pongal. See that? You know what he is trying to say is, கரும்பு எவ்வளவு இனிப்பா இருக்கோ அந்த சுவையை இந்த பொங்கல் கொடுக்குதுன்ட்டு. இன்னைக்கு வெண்பொங்கலுக்கு கூட அவ்வளவு பெரிய ஒரு இது கிடையாது, சக்கரை பொங்கலுக்கு தான். ஏன்னாக்கா we always prepare this boiled rice with the jaggery. ஜாகரி இல்லாமல் இன்னைக்கு பொங்கலே கிடையாதுங்க. இனிப்பு பொங்கல் இல்லைனாக்கா பொங்கலே கிடையாது. ஏன்னாக்கா அந்த அளவுக்கு வாழ்வை வளமாக்குகின்ற ஒரு விழா என்பது தமிழர்களுடைய பொங்கல் விழா. பொங்கல் மீன்ஸ் பொங்குறது, bubbling with joy, bubbling with life. பொங்கி வழிகிறது மீன்ஸ் actually if you boil, not in the cooker, but if you boil rice, it will come out. It will come out of the vessel. This vessel. They will do it there in public. All kids like you, they will all be there, especially almost at the end of it, when it's going to come out. எல்லாம் ஒவ்வொருத்தரும் தட்டு வச்சுருப்பாங்க, கையில் கரும்பு வச்சுருப்பாங்க, டொக்கு 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 டொக்குன்னு தட்டுவாங்க. ஸோ இட் மேக்ஸ் a big noise with the kind of a vessel. Each one will be having it, and with this karumbu, a bit of karumbu, that becomes a stick actually. They do it, பொங்கலோ பொங்கல் அப்படின்ட்டு எல்லாருமே கத்துறாங்க இல்லையா? உண்மையில் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே இவர்கள் தமிழர்கள் என்பதற்கு அடையாளம் காட்டுகின்ற ஒரு கலாச்சார விழா அடையாளம் இதுதான், பொங்கல். நோ அதர் திங். இந்தியாவில் பல மாகாணங்கள் மாநிலங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை எல்லாத்துல இருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவது இந்த ஒரு விழா மட்டும்தான். எத்தனையோ விழாக்கள் நம்ம கொண்டாடுறோம், தீபாவளி மற்றது எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ் இப்போ எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, கிறிஸ்மஸை எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பல வீடுகளில் இந்து வீடுகளில் கூட நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் இதுதான் நம்முடைய தமிழர்களுடைய அடையாளம். ஆனால் இதில் பாருங்களேன், நம்ம ஆளுக சங்க காலத்திலிருந்தே 4 நாள் அப்படின்னு நமக்குன்னு கொடுத்து முதல்ல ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்குன்னே கொடுத்துருக்குறாங்க. அதை தான் வேறு மாதிரியாக போகி பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. போகின்னாக்கா என்ன? போகிறது, கடந்து போகிறது. போகின்றது just leave it, let it go. அப்படின்னாக்கா என்ன? you just leave the past, don't think about your past now. All that you have done, don't think about at all. There is a future, walk in front, keep the future in vision and then walk towards it. அதுக்கு தான் அந்த ஆண்டவன் என்ன செய்கிறான்னாக்கா கூடவே இருக்கிறார். உன்னை திக்கற்றவனாக மாட்டேன், இந்த மக்கள் நிந்தனைக்கு உள்ளாக்க விடமாட்டேன். See, our Lord is saying that. யோவேல் ஆகமத்திலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அதை தான் சொல்கிறாங்க. I will not leave you like orphans. They will be my people and I will be their God, a protecting God. எல்லாருக்கும் மரியாதையை கொண்டு வருகின்ற ஒரு கடவுளாக நான் இங்கே உங்களுக்கு இருப்பேன் அப்படின்ட்டு இந்த யோவேல் ஆகமத்திலிருந்து அந்த ஆண்டவன் நமக்கு பேசுகிறார். His blessings. எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, முதல்ல என்ன செய்கிறோம்னாக்கா கடவுளைத்தான் நாம் மாடுறோம். That is why we started with rosary. That is why we are now having mass. This is the thing that actually brings us blessing, the first blessing. வாழ்வு உண்மையிலேயே ஒரு உயிரோடு பொங்கணும் அப்படின்னாக்கா, அந்த சுவையோடு பொங்கணும் அப்படின்னாக்கா ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம அது நடக்காது. ஆக்சுவலி ஆண்டவன் எதைத்தான் கொடுக்கல? ஆண்டவன் எதைத்தான் கொடுக்கல? பிள்ளை குட்டிகளை கொடுத்துருக்கிறாரு, மனைவி மக்களை கொடுத்துருக்கிறாரு, வீட்டை கொடுத்துருக்கிறாரு, எல்லா வசதி வாழ்வையும் கொடுத்துருக்கிறாரு. எந்த ஒரு இந்தியரை கூப்பிட்டு கேட்டாலும் அமெரிக்க வாழ்
இந்தியரை கூப்பிட்டு கேட்டால் கூட உண்மையிலே சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு நீங்கள் அமெரிக்கா வந்தவங்க நினைக்கா என்ன சொல்லுவாங்க? நீங்கள் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காதீங்க, என்கிட்ட வந்து 4 பேர் சொல்லியிருக்காங்க சம்பாதிக்கத்தான் வந்திருக்கோன்ட்டு. இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? ட்ரூ. பட் த திங் இஸ், சம்பாத்தியம் எல்லாம் வேணாம்ட்டு சொல்லலையே. ஆனால் இந்த பாருங்களேன், இந்த 2 வாசகங்களில் கூட சம்பாத்தியத்தை பற்றி சொல்லுது. சம்பாத்தியத்தை பற்றி சொல்லுது. ஏதோ சேர்த்து 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 வச்சுக்கிட்டு இருக்காதரா, அது மட்டும் கிடையாது. அந்த ஆண்டவன் மண்ணையும் மனிதனையும் உனக்கு ஒரு உறவாக கொடுத்தானே, இந்த மண்ணையும் மனிதரையும் விலங்கையும் பறவையையும் உனக்கு உறவு தருகின்ற ஒரு பாலமாக கொடுத்துருக்கிறாரே, அது இல்லைனாக்கா நம்மளால் இருக்க முடியுமா? இந்த மண் இல்லைன்னாக்கா இந்த மண் பானை இருக்க முடியுமா? இந்த மண் இல்லைன்னாக்கா இந்த கரும்பு இருக்க முடியுமா? இந்த மண்ணும் இந்த விவசாயிகளும் இல்லைன்னாக்கா நமக்கு என்னத்தான் இருக்கு? சோறு சாப்பிட முடியுமா? பாஸ்தா சாப்பிட முடியுமா? எதைத்தான் சாப்பிட முடியும்? பர்கர் சாப்பிட முடியுமா? அந்த கோட்ஸ் வளர்க்க முடியுமா? இதுதான் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். இந்த மண்ணை கொடுத்திருக்கிறார், மனிதர்களையும் விவசாயிகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு பக்கபலமாக இருக்கின்ற த பெட்ஸ். ஓகே, இங்கே ரொம்ப பெட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நமக்கு இந்த விலங்கினையும் பறவைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் அவருடைய பிளெஸிங். ஆனால் இந்த பிளெஸிங் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னாக்கா எதற்குனாக்கா பொங்கி வழிவதற்காக. அதாவது கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் நமக்கு. செலவும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, செலவு இல்லாமன்ட்டு இல்லை. இங்கேருந்து ஒரு தடவை இந்தியாவுக்கு நீங்கள் போகணும்னாக்கா எப்படி ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணணும். எதுக்கு? பரிசு பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கே ஒரு 40,000 50,000 நீங்கள் செலவு பண்ணணும். பிசைட்ஸ் ஆல் யுவர் டிக்கெட்ஸ் இல்லையா? 20 நாள் 30 நாள் 10 நாள் போயிட்டு வரணும்னாக்கா எப்படியும் குறைஞ்சது ஒரு 25,000 ரூபா நீங்கள் பரிசு பொருட்களாக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஏன்னாக்கா எதிர்பார்ப்பாங்க, அமெரிக்காவிலேருந்து வர்றாங்கனாக்கா ஏதாவது நிச்சயமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தி திங் இஸ், ஸோ நாம் சேர்த்து வைப்பது கட்டாயம், தேவை, அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதோடு கூட அந்த ஆண்டவன் இந்த வாசகங்களை சொல்லுகின்ற ஒன்று, மனநிறைவு வேண்டுமென்றால். நல்லா கேட்டுங்களா, வீட்டில் நிறைஞ்சிருக்கிறது மட்டும் கிடையாது, பொருட்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கிறது மட்டும் கிடையாது, மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கணும்னா, ஒவ்வொருவருக்கும் இந்த மனநிறைவு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நாம் சேர்த்து வைக்கின்ற பொருள், அமைதி, அன்பு, மகிழ்வு, சமாதானம் போன்ற கொடைகள் பொங்கி வழியுது. ஸோ that is the meaning, the real meaning of Pongal today for us. That is the real meaning. ஏன்னாக்கா ஆண்டவன் சொல்கிறாரு கடைசியில், என்னடா சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிற என்னடா, ஐயோ இது பத்த மாட்டேங்குது, இந்த ஸ்பேஸே பத்த மாட்டேங்குது, எடுத்துகிட்டு போனானாக்கா 40 கிலோ தான் கொண்டு போக முடியுது, அதுக்கு மேலே கொண்டு போக முடியல. சரி, இன்னொரு பெட்டியை கொடுத்தானாக்கா ஒரு $60 $70 கொடுத்தாவது இன்னொரு பெட்டியை எடுத்துகிட்டு போய் ஜாமான்களாக கொண்டு போகலாம், வீட்டில் சேர்த்து வைக்கலாம். அப்படி எதுக்குடா சேர்த்து வைக்கிற? கடவுள் பாருங்களேன், ஒரு இது பட்டு, டே அறிவிலியே, ஏன் முட்டாப்பாயலை, இந்த கடவுள் எவ்வளவு இதாக நாசூக்காக நமக்கு சொல்லி காட்ட, டே இன்னைக்கு இருப்ப நாளைக்கு இருக்க மாட்டேன், இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் நீ எதை கொண்டு வந்த, எதை கொண்டு போக. திஸ் இஸ் வாட் இஸ் டெல்லிங் அஸ். நீ எதை கொண்டு வந்தோம், எதை எடுத்து செல்வோம். வாட் ஹேவ் வி brought with us when we were born in this world? What are we going and where? ஆகையினாலே இந்த மன நிறைவு தருகின்ற செல்வத்தை நாம் சேர்த்து வைக்கணும். அதுதான் மெயின். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த மாதிரியான ஒரு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த விழாவினுடைய உள்ள அர்த்தம் என்னன்னாக்கா, நமக்கு நாம் சேர்த்து வைத்ததோடு இன்னும் அதிகப்படியாக வந்து கொண்டிருந்தால் இந்த மண்ணை வளமாக்குவதற்கு, விவசாயிகளை வளமாக்குவதற்கு, இந்த விலங்கு பறவைகளை வளமாக்குவதற்கு உன்னால் என்ன செய்ய முடியும்? வாட் வில் யூ பி ஏபிள் டு டூ
What are you going to offer to God who has given us this money? இந்த மனிதர்கள், இந்த பறவைகள், இந்த விலங்குகள். This is what is our Lord is asking today. If God gives us blessings in so many ways, by kinds, by money, by relationship, all these things, they are all meant actually that we may share with the others. Not necessarily equally, but proportionately. Proportionate. இறுதியாக நாம் நம்முடைய விழாவை மட்டும் கொண்டாடவில்லை. They all say that it is a long weekend. இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு மண்டே வேறு ஹாலிடே இருக்குது. டுமாரோ இஸ் ஹாலிடே, நோ? வை? மதர் தெரீசா சார், வாட் இட் இஸ்? Martin Luther King's Day. So Martin Luther King Day, no? Such a great man, yeah? The one who actually fought for the liberation of his own people, especially the bound people, the slavish people. They were not really treated, even now they are not really treated actually equally and with respect. அந்த ஒரு நல்ல மனுஷன் வந்து, I am saying something what he said which I remember still. Hate does not drive away hate. Darkness does not drive away darkness. It is only light that drives away darkness. Similarly, hate does not drive away hate, but it is love that drives away hate. We shall remember such big people who have given us such beautiful maxims for us, so that we may நம்முடைய வாழ்க்கையை நாம் வளமாக்க வேண்டும். சரியா? Thank you so much. நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். அன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, அன்பும் அருளும் மகிழ்ச்சியும் தர காத்திருக்கும் நம் இறைவனிடம் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நமது வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் இப்பொழுது எடுத்துரைப்போம்.
எம்மை படைத்து பராமரிக்கும் பரம்பொருளே இறைவா, நீர் எங்களுக்கு குடையாக தந்த இயற்கைக்காகவும் அதன் பலன்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த வளமிக்க இயற்கையை நாங்கள் பாதுகாத்து எம் பின்வரும் சந்ததியினரும் அதன் பலன்களை பெரும் வண்ணம் வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சேற்றில் பதித்து வெயில் மழை பாராமல் எப்போதும் விளை நிலங்களில் பணிபுரியும் எமது விவசாய நண்பர்களுக்காக மன்றாடுகிறோம். தங்களின் உடல் உழைப்பின் பலனை நிறைவாக பெற்று பஞ்சம், பசி, கடன், நோய் போன்று எல்லா தீமைகளிலிருந்து விடுதலை பெற்று நிறைவோடு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விவசாய வளமிக்க எம் நாட்டை ஆளும் அதிகார வர்க்கத்தினருக்காக மன்றாடுகிறோம். தங்கள் சுய நலத்தை மறந்து ஏழை எளிய விவசாய பெருமக்களின் வாழ்வு வளம் பெற விவசாய தொழில் சிறக்க சட்ட திட்டங்களை இயற்றி செயல்படுத்தும் மனதிடனை அவர்களுக்கு அளித்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கை சீற்றம், பொய்த்த பருவமழை, விவசாய இடுபொருட்களின் விலை ஏற்றம், உலகமயமான சந்தை பொருளாதாரம் போன்ற தீய சக்திகளின் கூரப்பிடியில் சிக்கி தவிக்கும் விவசாயிகள் உமது அருள் துணையோடு நியாயமான தொழில் முறைகளை பின்பற்றி உழைக்கவும் அவர்கள் வாழ்வு ஏற்றம் காணவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில நிமிடம் ஜெபிப்போம். அருளின் ஊற்றே எம் இறைவா, முழு மனதுடன் நாங்கள் வேண்டிய மன்றாட்டுக்களுக்கு இரக்கமுடன் செவிசாய்த்திருளும். இன்று நன்றியுணர்வோடு பொங்கல் விழா திருப்பலியில் கலந்து கொள்ளும் நாங்கள் அனைவரும் விவசாய மக்களையும் அவர்களின் உழைப்பையும் மதித்து சுயநல உணர்வோடு உணவுப் பொருட்களை பதுக்காமல் நல் மனதோடு அவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் நல்ல இறை சமூகமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இதத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக.
வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அடைக்கும் நலனுக்காகவும் உமது கையிலத்தை பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். நிலத்தின் விளைச்சலை இந்த உலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல் எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களில் வளம் பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இந்த உலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புக்கள் அனைத்தின் மீதும் பதிலாளாய் ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. Oh
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஆஸ்கர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தையை, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும், மிகவும் குறிப்பாக எங்களுடைய குடும்பங்களிலே மரித்தவர்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகத்திலே உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை இயேசுவின் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன்.
Children, please cooperate. Okay. Body of Christ. 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 Children, come. பொங்கல் எங்கும் முழங்க
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளில் இருந்து சேகரித்தவற்றை திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறை பொருள்களின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு சில நிமிடம் அமரவும். யாரெல்லாம் பொங்கல் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களோ தயவுசெய்து பொங்கல் எடுத்துட்டு இங்கே வந்துருங்க. நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற டயத்தில் யாராவது பொங்கல் கொண்டு வந்திருக்கிறீங்களா? ப்ளீஸ் bring it. We are going to have a blessing of the பொங்கல். So please bring it. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் இன்று பொங்கல் திருவிழாவிற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் அருள் தந்தைகரின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நமக்காக இன்று திருப்பலியிலே ப்ளீஸ் கவனிங்க. Those who have பொங்கல், they will go and bring it, don't worry. So we have specially we want to be grateful. நம்முடைய அருள் தந்தையர்கள் இங்கு இருக்கிறார்கள். 2 அருள் தந்தையர்கள், ஃபாதர் சேகர், நம்முடைய அருட்தந்தை நீங்கள் நல்லாவே தெரியும். இன்றைக்கு மிகவும் அழகாக இன்றைய நற்செய்தி மறையுரையை நமக்கு அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கைதட்டி நன்றி கூறுவோம். So we have a new arrival. We have Father Dilip Sorang. Father is just 2 weeks now to Berkeley. He has come to begin his doctorate in spirituality. Father is from Madhya Pradesh, so he is new to Tamil, okay? But he is not new to Tamilians, okay? He knows many of us there in the society. He is a Jesuit from Sesavailarundu. Adanal we are happy to have you, Father. You are always welcome. And don't feel alone in Berkeley. You are anytime you can come, and you can learn Tamil also, Father. So we are thinking sometime we will also have Hindi mass for those who are not here for you, but there are some Hindi speaking people who are asking for mass. I also speak Hindi. I speak better Hindi than Tamil, so we will also see if we can do something, but we support him fully for his studies, with our prayers, with all the ways that we can do for him. Thank you and welcome, Father Dilip. இயேசுவில் பிரியமானவர்களே, எப்பொழுதும் சொன்னது போல ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 7 மணிக்கு நாம் தமிழில் திருப்பலி வைக்கின்றோம். இந்த மிகவும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் நாம் அனைவருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையும் ஞாயிறு திருப்பலி தமிழில் காண்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு இந்த மறை மாவட்டத்திலே நம்முடைய மேகதகு ஆயர் அவர்கள் மிகவும் அன்போடும் ஆசையோடும் எப்பொழுதும் என்னை பார்த்தாலும் ப்ரீஸ் மீட்டிங்கில் பார்த்தாலும் பிஷப் நம்முடைய ஆயர் என்னை எப்போதும் கேட்பாங்க, எப்படி இருக்காங்க உங்கள் மக்கள் என்று சொல்லி. ஸோ we are really grateful to our bishop, and so we every Saturday 7 PM 7 மணிக்கு நாம் திருப்பலி வைக்கின்றோம். ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் உங்களுக்கு எப்பொழுதுமே அறிவிக்கப்படும். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த பொங்கல் விழாவை நல்ல முறையில் சிறப்பிக்க உதவிய நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள். And we want to thank our volunteers today who came today early to set up the chair and altar, and Gabby and team for decoration, and Jennifer and Anilet Leon for arranging. Wait. Jennifer and Anilet Leon for arranging the potluck today, and for our wonderful choir. Thank you, Tanya, and all the choir members always do wonderfully well, and thanks to our altar servers. ரொம்ப நன்றிப்பா. Thanks to all of you. இயேசு பிரியமானவர்களே, இந்த மாதிரி நம்முடைய நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செய்யும்போது அதனுடைய மகிழ்ச்சியானது இரட்டிப்பாகிறது. ஆகவே நான் இந்த பொங்கலுக்கு ரொம்ப சிரமம் எடுக்கவில்லை, ரொம்ப கேட்கவும் இல்லை.
பட் whatever way எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இதை அமைத்து கொடுத்ததற்கு நன்றி. Aaron and his team and photographer and everyone who contributed to this wonderful celebration. Let us now give all of them big hands. Okay. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் சில மாதங்களுக்கு முன்பாக ஜிஜோ, give me some time ஜிஜோ, சில மாதங்களுக்கு முன்பாக நாம் இங்கே பாஸ்டல் பிளானிங் மீட்டிங் வைத்திருந்தோம். நிறையா பேர் பல வகைகளில் நீங்கள் வாலண்டியர் பண்ணியிருந்தீங்க. ஸோ we are going to begin that those who ever volunteered for prayer ministry or finance ministry and other ministries, நாம் ஒவ்வொரு இதையும் I will maybe next week or on the 1st of February I will read out to you, those of you who have opted. I didn't appoint you, you have volunteered to do. I'm really grateful for that. But we are also, I'm inviting volunteers, about 6-7 people who do as a team with me to support me in bringing and organizing this. That's also, we want both men and women, 6 or 7 of you who will support me in taking this forward in a better way in the diocese of San Jose as a Tamil community. So really, really happy for you. And we wish you well, and thanks for being here. And after the Mass, we will have small break with tea and whatever is available. And then we will begin our program. And today we also give prizes to our children who participated in the Bible quiz competitions last month. Let's kindly stand. அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது நாம் நம்முடைய பொங்கலை நாம் மந்திரிக்கவிருக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சகோதர சகோதரிகளே, பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இவ்வேளையில் மகிழ்ச்சிக்கெல்லாம் ஊற்றாகிய கடவுளை நினைத்து அவர் நமக்கு அளித்துள்ள அருண்கொடைகள் அனைத்திற்காகவும் அவருக்கு நன்றி கூறுவோம். உங்களுடைய பதிலுரை, ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி கூறுகிறோம். என்றும் வாழும் தந்தாய், உம் ஞானமும் பேரன்பும் விளங்க இவ்வுலகத்தை படைத்து மனிதனை அப்படைப்பின் சிகரமாய் வைத்து அவனை அதன் ஆளுநனாக ஏற்படுத்தியதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். உழைக்கும் கரங்களுக்கு ஆற்றல் மிக அளித்து முது படைப்பின் வளத்தை மக்கள் அனைவருக்கும் பெற்று மகிழ செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். எமக்கு நல்ல மழையை தந்து நிலத்தை வளப்படுத்தி நிரம்ப பலனை தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விவசாயிகளின் உழைப்பை ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்விலும் எங்களுடைய வாழ்விலும் நிறைந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் அளித்ததற்காக ஆண்டவரே நன்றி கூறுகிறோம். பொருள் வளம் தந்து அதன் வழியாக அருள் வளமும் அளித்தமைக்காக ஆண்டவரே நன்றி கூறுகிறோம். மன்றாடுவோமாக. நன்மைகளுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, உழவர்களுக்கும் அவர்களது உழைக்கும் கரங்கள் மூலம் எங்களுக்கும் நீர் அளித்துள்ள அருண்கொடைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நன்றியின் அடையாளமாக நாங்கள் உமக்கு படைக்கும் அறுவடையின் முதற்கனியலான இப்பொங்கலை ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு உழைக்கும் திறனையும் அதன் பலனையும் நிரம்ப தந்து வளமிக்க எம் நாட்டை அன்பும் நீதியும் அமைதியும் ஒற்றுமையும் பகிர்வும் கொண்ட நல்மனம் படைத்த மனிதர்களின் நாடாக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Okay.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது 6 மணி 6:20 மணிக்கு 20 minutes break, then we will begin our program. நன்றி பாடல். Yes. எந்த